ஜலந்தரன் தேவலோகத்துல எல்லாரையும் அடிமையாக்கினான். அதுல வாயு, அக்னி, நிருதி இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் குபேரலோகத்துக்கு போனாங்க. ஜலந்தரனோட மோசமான செயல்களை கேள்விப்பட்ட குபேரன் சூட்சமா நண்பனாகி விட்டாரு. பின் ஜலந்தரன் குபேரலோகத்துல தங்கி தேவக்கன்னிகள், எச்சக்கன்னிகள் கூட இன்ப களியாட்டம் போட்டான். கொஞ்ச காலம் கழித்ததும் அது சலித்து விட்டது. ஜலந்தரனுக்கு பின் என்ன செய்யலாம்னு யோசிச்சான். அப்போ விஷ்ணு தான் அமிர்தத்தை அசுரர்களுக்கு தராம ஏமாத்தினாருன்னு வைகுண்டம் கிளம்பி போயிட்டான். இதை தெரிஞ்ச விஷ்ணு பகவான் கருட வாகனத்துல ஏறி சண்டை போட்டாரு. போர்ல பல வகையான அஸ்திர சக்திகளை எரிஞ்சாலும் ஒண்ணுமே ஆகல ஜலந்தரனுக்கு. அப்பதான் விஷ்ணுவிற்கு ஜலந்தரன் வாங்கின வரம் ஞாபகம் வந்துச்சு. இனி சண்டை போடுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. பின் பிரம்மலோகம் போனான் ஜலந்தரன். பிரம்மனும் அவர் அளித்த வரத்தை எண்ணி ஜலந்தரனை எதிர்க்கல. பிரம்மாவை வணங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து கைலாயம் தான் ஜலந்தரன் போவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தேவர்களும் விஷ்ணுவும். ஆனா ஜலந்தரன் இதுவரை கிடைச்ச வெற்றியே போதும்னு தன்னோட இடத்துக்கு போயிட்டாரு. ஆனா தேவர்களால நிம்மதியா இருக்கவே முடியல.